ஒருத்தர் என்ன சொன்னார்னா, இந்த நாட்கள்ல திருமண சம்பந்தங்கள் எப்படி செட் ஆகுதுன்னா, ABCDEFGன்னு ஒரு ஃபார்முலா சொன்னாரு. ஏனா ஏஜ் கம்பேட்டபிலிட்டி, பினா அவங்களோட பியூட்டி. வெரி குட், யாரோ கரெக்டா கவனிச்சிருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்னப்ப. சோ பியூட்டி, அழகா இருக்காங்களா இல்லையா. சீனா கேஸ்ட் இல்லையா, அவங்க என்ன ஜாதி. ஜாதி வெறி நம்ம இந்திய தேசத்தை ரொம்ப மோசமா நசுக்கிக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த நாட்கள்ல எங்க ஜாதியா இருந்தாதான் கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்றவங்க சில பேர் இருக்காங்க. சம்பந்தம் பார்க்கும்போது கூட எங்க ஜாதியா இருந்தா கூட்டிட்டு வாங்க, எங்க ஜாதியா இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அண்ட் தென் D ஃபார் டவுரி, வரதட்சணை. வரதட்சணை கொடுக்கறது, பணம் கொடுக்கறது. ஒரு சில நாடுகள்ல ஆண்கள் பெண்களுக்கு வரதட்சணை கொடுப்பாங்க. நம்ம நாட்டுல கூட வருங்காலத்துல பெண் பிள்ளைங்களுக்கு வரதட்சணை கொடுக்க போற நாட்கள் வரப்போகுதுன்னு சொன்னோன்னா அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷமோ. கொடுக்கறது கஷ்டம், ஆனா வாங்குறது. அப்ப அந்த மாதிரி நாட்கள் வந்ததுன்னா நீங்க என்ன சொல்லணும்? எங்களுக்கு வேணான்னு நீங்க சொல்லணும். ஏன்னா இப்ப சொல்றீங்கல்ல வாங்க கூடாதுன்னு, வரதட்சணை வாங்க கூடாதுன்னு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல. ஒருவேளை சூழ்நிலை மாறி பெண் பிள்ளைங்களுக்கே வரதட்சணை கொடுக்கற காலம் வந்தாலும் அப்ப நீங்க சொல்லணும் இது வேண்டாங்க அப்படின்னு. அப்ப நல்லா இருக்கும். சோ D ஃபார் டவுரி, அதுக்கப்புறம் E எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் F ஃபேமிலி பேக்ரவுண்ட். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியில G காட்ஸ் வில், ஆண்டவருக்கு சித்தமா இல்லையான்னு பாக்குறோம். சொல்ல போனா ஒரு ஐடியல் கப்பிள் இந்த பைபிள், எஸ்பெஷலி இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஈசாக்கு, ஈசாக்கோட மனைவி பேர் என்ன? ரெபேக்கா, ரைட்டா? ஈசாக்கு மற்றும் ரெபேக்கா அவங்களோட கல்யாணம் எவ்வளவு அற்புதமா நடக்குதுன்னா, ஈசாக்கு வயல்ல தியானிச்சிட்டு இருக்காரு. சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் ஈசாக்கு என்ன பண்றாரு? வயலுக்கு போய் தியானிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவரோட வாழ்க்கை துணையா வரப்போறவங்களை குறித்து கூட ஜெபிச்சிருப்பாரு. அதே நேரத்துல எலியேசர் அந்த இடத்துக்கு போனப்ப ஈசாக்குக்கு ஏற்ற மனைவி யாருன்னா, பியூட்டி இதெல்லாம் அடுத்து வர்ற விஷயம். ஆனா யாருக்கு ஊழியம் செய்யற இருதயம் இருக்கோ, தனக்கு மாத்திரம் அல்லாமல் தன்னோடு கூட இருக்கிற ஒட்டகங்களுக்கும் யார் தண்ணி கொடுக்கறாங்களோ, அந்த சர்வீஸ் நேச்சர் யார்கிட்ட இருக்கோ, ஊழியம் பண்ற அனுபவம் யார்கிட்ட இருக்கோ, அந்த மாதிரி ஒரு பொண்ணு என்னோட எஜமானுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு சரியான பொண்ணுன்னு தன் மனதில் தீர்மானித்து கொண்டார். அந்த டெஸ்ட்ல ரெபேக்கா பாஸ் ஆயிட்டாங்க. உடனே ஈசாக்கு பக்கத்துல அவங்க வந்துட்டாங்க. வேதம் சொல்லுகிறது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் இருக்கிறது என்று. அவசரப்பட்டு முடிவெடுக்காம ஜெபம் பண்ணுங்க. சரியான வாழ்க்கை துணைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சரியான நேரத்துல அவங்கள உங்க வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வரும்போது ஆண்டவர் கிருபையில முன் செல்லுங்க.